வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் நம்பர் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. बालाजी रानी के नाले कापुम இரும்போட மூணாவது கட்டில கனவு படம் ஃபர்ஸ்ட் கேட்டு மோகன் நாள் செகண்ட் கேட்டு இரும்பால மூணாவது கேட்டு இரும்பால தான் पुनर्जन्मना आत्मेज्याक्षुदां प्रक्षुदां ब्रह्मामृतोदिशां जगदानां हृदयोदे श्रीमुचनं माधुर्यं शैलव्य दीपोरवि அது பழத்திலே விற்கிறது. அந்த சுகநாடிகளோட திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் எழுதிக்கிங்க, நாங்கள் கையில் நோட்ஸ் கொடுத்துருவோம். நோட்ஸ் எவ்வளோ பேர் 10வது இருக்குது, அது அத்தனையும் நோட்ஸ் எல்லாம் எண்ணிக்கிட்டு நம்ம உடனே போட்டு வந்துடும். அவர் சிராஸ்காரர் ஒரு வெளியில் இருக்க 10 நிமிஷம் வந்துடுவார், அதனால் நல்லதும் போட்டு கொடுத்துறோம். நம்ம திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படிங்கிறது நம்ம போடுற போகிறோம். ஏன்னா நிறையா ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்த்துட்டு அது ஃபெயிலியரான ஜாதகம் தான் நிறைய இருக்குது. அதனால் எந்த மாதிரி எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், போட போகிறோம். உதாரணமாக நான் அதனுடைய அடிப்படையெல்லாம் ஒன்று சொல்கிறேன். அதில் நம்ம நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம், அதை நீங்கள் பார்த்துங்க. நான் சொல்கிற மாதிரி இப்போ பொதுவாகவே ஒரு பெண் ஜாதகத்தை வைத்து தான் நம்ம பையன் ஜாதகத்தை இணைக்கணும். பெண்ணு தான் முதல்ல வச்சுக்கணும் ஜாதகம். பெண்ணு தான் லெஃப்டில் கையில் வச்சுக்கணும். ஆணுடைய ஜாதகத்தை ரைட்டில் வச்சுக்கிட்டு பெண்ணுக்கு தான் இணைக்கணும். ஆனால் திருமணம் பண்ணுவது ஆணுக்கு தான். ஒரு திருமணம் பண்ணும்போது உங்ககிட்ட முகத்து நாள் கேட்குறாங்க அப்படின்னா ஆணுடைய நட்சத்திரத்தை என்ன நட்சத்திரம்னு கேட்டு அன்றைய நட்சத்திரம் 3, 5, 7வது நட்சத்திரம் அதே நட்சத்திரம் வந்து அன்றைக்கி முகூர்த்த நாள் நீ அவனுக்கு முகூர்த்தம் கொடுக்கக்கூடாது. பஞ்சாயத்துலலாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு திருமணத்துக்கு எடுத்துக்கணும்னா ஆணுடைய நட்சத்திரத்துக்கு தான் நாம் பார்க்கணும். 2 மாதம் முகூர்த்தம் கட்டுறாங்க, அது அவங்க நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆணுடைய நட்சத்திரத்துக்கு எடுத்து அன்றைய முகூர்த்த நாளில் இந்த ஜாதகனுடைய தாராபுர நட்சத்திரம் உள்ளது 3, 5, 7 வராத பார்த்து நல்ல நட்சத்திரமாக நீங்கள் பார்த்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி திருமணத்துக்கு தேதி கொடுத்து தரணும். அது ஒரு ரூல் ஒன்று. அடுத்தது வளகாப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, வளகாப்பு பண்ணுறாங்க, கடிச்சோறு கட்டுறாங்க. ஊருக்கு ஒரு பாசம் இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் வளகாப்பும்பாங்க, கடிச்சோறும்பாங்க, சீமந்தம்பாங்க. அது ஊருடைய பழக்கம். அன்னைக்கு அதே போல் கேட்குறாங்க ஒருத்தர் வேறு, எங்கள் பையனுக்கு வளகாப்பு வைக்கணுங்க, என் பையனுக்கு கடிச்சோறு இருக்கணும், சீமந்தம் நடத்தணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னைக்கு பையனுடைய நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது, பெண்ணுடைய நட்சத்திரம் எடுத்துக்கணும். அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் வளகாப்பு நடத்துறது அன்னைக்கு பஞ்சாயத்தில் பாருங்கள், நேந்திர ஜீவன் 1 போட்டிருக்கணும், இல்லைன்னா 2 போட்டிருக்கணும். நேந்திர ஜீவன் 0 போடுறதா வளகாப்புக்கு நாம் நாள் குறிக்கக்கூடாது. பஞ்சாயத்தில் நாள் கட்டியிருந்தாலும் சரி, வளகாப்புக்கு மட்டும் நேந்திர ஜீவன் முக்கியமாக இருக்கணும். திருமணத்துக்குமே இருக்கணும். ஏன்னா திருமணம் என்பது ஒரு ஜீவன் தான், உயிர் இரண்டும் சேர்ந்து இன்னொரு உயிர் உருவாக்குது. அதனால நேந்திர ஜீவன் கண்டிப்பாக இருக்கணும். இது நம்ம பார்த்துக்க வேண்டியது. அடுத்தபடியாக திருமண பொருத்தம் ஒரு பெண்ணு ஜாதகத்தை இணைக்கிறோம். இப்போ மக்களுடைய மனங்கள் எல்லாமே உலகம் ஃபுல்லாக லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்,
1, 2, 7, 8 ராகு இருந்தால் நாகதோஷம். இது மக்கள் மனதில் நிறைஞ்சு போச்சுங்க. இனிமேல் நாங்கள் சோசியரே இல்லைன்னு சொன்னால் கூட அவன் ஏற்றுக்க மாட்டான். ஆனால் இதை பார்த்துட்டு பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு 10 பொருத்தத்துக்கு 12 பொருத்தத்துக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா 9 பொருத்தம் இருக்குது, 7 பொருத்தம் இருக்குது, பண்ணலாம் அப்படின்னு உறுதிட்டு தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் அந்த தீர்மானம் பண்ணி கல்யாணம் வச்சு பண்ணது எல்லாமே நினைச்சதாக 80% ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. 80% ஃபெயிலியர். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கலாம். இந்த மாரி நான் சொன்ன விதிமுறை பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அதை பார்த்தது எல்லாமே சக்ஸஸ்ன்னா இல்லை, 80% ஃபெயிலியர். இதை தான் சுகர் நாடியில் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து நம்ம சுகர் நாடியை எடுத்து சொல்கிறோம். அதெல்லாம் பெரிது அல்ல. இதுங்க செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலஸ்தர் தோஷம், 10க்கு 9 பொருத்தம், 12க்கு 7 பொருத்தம், இதெல்லாம் பிரதானமாக நம்ம எடுத்துக்கவே தேவையில்லை. ஆனால் இதையும் கையில் வச்சிக்கலைன்னா உங்களை சோசிக்கன்னு நம்ப மாட்டாங்க. சுதாகரன் வந்து இதெல்லாம் கையில் வச்சுக்கணும், இல்லைன்னா கள்ளக்குறிச்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லுங்க, ஏன்னா போயிட்டாங்க, நிரம்பிட்டாங்க. அதனால செவ்வாய் தோஷம்னு சொல்லுங்க. நாங்கள் ஆனால் இதை உங்கள் மனசில் ஆப்படி சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோமோ அதை கடைப்பிடிங்க. ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, பெண் ஜாதகம் 2 ஜாதகமே, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருக்குதா, லக்ன சுகர்கள் பார்க்குறாங்களா, அல்லது குரு பார்க்குறாங்களா, அப்படி பார்த்துருந்தா இந்த பொருத்தம் நீங்களாம் சொல்லுவீங்களா, அதுக்கு முன்னப்பா கூட இது தாராளமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாலாம் சொல்லுவீங்க, தாராளமாக நல்லா பண்ணிவிடும். இப்போ இது கெட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லுதுன்னா அவங்களெல்லாம் திருத்த முடியாது. நீங்கள் சொல்கிறது செவ்வாய் தோஷம், நாகதோஷங்க 10 பொறுத்துக்குங்க. இந்த உள்ள கட்டமைப்பு சரியில்லைங்க, அது இல்லாமல் இணைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அடுத்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6 லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தம் வரக்கூடாது. பெண்ணாக இருந்தால் வயதுக்கே வராது, ருது ஆகாது. ஆணாக இருந்தால் வீரியத்தன்மை இருக்காது. நீங்கள் 10க்கு 10 பொருத்தம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் வந்து எப்படி அவன் குடுத்தனம் பண்ணி குடும்பம் பண்ணாது, இது எல்லாமே நோட்ஸில் இருக்குதுங்க. நீங்கள் எழுதவே நான் காதில் கேட்டுருங்க, இது எல்லாமே இருக்குது நோட்ஸில் கொடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் காதில் கேட்கறது மட்டும் பத்தாது, கொண்டு போய் படிக்கணும், அப்படியே மனசில் ஏறிக்கணுங்கிறது நான் நோட்ஸில் கொடுத்துருக்குறோம். இது நான் சொல்லக்கூடியது எல்லாமே இருக்கு. அப்போ 3ஆம் பாவம் மிக 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 முக்கியமான பாவம். அடுத்து 5ஆம் பாவம், 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, புத்திர பாக்கியம் உண்டுங்க, ஆணுக்கும் பொண்ணுக்கும். 5ஆம் பாவங்கிறது ஆணுக்கு, பெண்ணுக்கு என்பது 9ஆம் பாவம். பெண்ணுக்கு 9ஆம் பாவத்தை பாருங்க, ஆணுக்கு 5ஆம் பாவத்தை பாருங்க. பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தம் பெற்றிருந்தா பிள்ளைக்கு புத்திர தோஷம் இருக்குன்னு சொல்லணும். இப்போ அவங்க அதெல்லாம் சொல்றதில்ல, 5ல் ராகு இருக்குது. நேற்று ஈரோட்டிலேருந்து ஒருத்தர் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, 5ல் ராகு இருக்குது, இது புத்தக தோஷம் தாங்க. 5ல் ராகு குருவோட காலில் இருக்குது, தோஷமே இல்லை, நீ கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. அதுபோல் பெண்ணுக்கு 9ஆம் அதிபதி பாருங்க, ஆணுக்கு 5ஆம் அதிபதி பாருங்க. 3ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் திருமணத்தை நம்ம பூர்த்தி கொடுக்கணும். இல்லைன்னா திருமணம் கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத போகணும். திருமணம் பண்ணுறதே குழந்தை குட்டிக்கு தான். இதே இல்லாதவங்களுக்கு போய் பார்த்து என்ன பண்ணுவீங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், சொத்து ஜாதகம் 10 பொருத்துக்கு 10, 7 பொருத்தம், 9 பொருத்தம் இருக்குது. 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி கேட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மழை தெரியும். அங்கே ஆணுக்கு 72 வருஷம், பெண்ணுக்கு ஒரு 65 வருஷம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க. ஆனால் குழந்தை இல்லை, இல்லை அந்த அம்மன் வயசுக்கே இல்லை. இப்போ திருமண பொருத்தம் பார்க்கறது இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு பார்த்து நம்ம ஒரு சோசியர் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. 10க்கு 10 பொருத்தம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பார்த்து இப்படியே பொறுத்து கொடுத்துடலாங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் ஒரு பெருசே இல்லை. இதில் இன்னும் நிறைய விதிமுறை இருக்குது, 100கணக்கான விதிமுறை இருக்குது.
2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சூரியனோட அஸ்தங்கமாகக்கூடாது. சூரியனோட அஸ்தங்கமாகக்கூடாது. அப்படியெல்லாம் அஸ்தங்கமானால் அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. இப்போ சூரியனோட அஸ்தங்கம் பெறக்கூடிய கிரகம் நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிறோம். இதான் ஒரு முறை சொல்கிறோம். இப்போ சூரியனை என்ன வச்சு இப்போ சூரியன் நான் எனக்கு இந்த பக்கம் சுக்கிரனுக்கு 9 டிகிரி. நீங்கள் எழுதியெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் படிக்கலாம் முடியாது, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மையமாக சூரியனை வச்சு இந்தாண்ட 9 டிகிரிக்கு அந்தாண்ட இருக்கணும் சுக்கரன், இந்தாண்ட 9 டிகிரி அந்தாண்ட இருக்கணும். சுக்கரன் 9, குரு 11, புதன் 13, சனி 15, செவ்வாய் 17. இந்த டிகிரிக்கு அந்தாண்ட தான் இருக்கணும். இவர்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வந்தால் நீங்கள் அந்த ஜாதகத்தை எத்தனை பொருத்தம் செவ்வாய் தோசம் நாகதோசம் இருந்தாலும் நீங்கள் நீக்கணும். நீங்கள் அவங்களுக்கு ஒப்பாக சொல்லணும். எப்படி சொல்லணும், அவங்க இந்த ஜாதகத்தில் கட்டமைப்பு சரியில்லைங்க, நீங்கள் திருமணம் பண்ணி பார்த்து வச்சுட்டோம்னா எங்களை மறுபடியும் கேட்குவோம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட தப்பிக்கணும். ஏன்னா மக்கள் வந்து செவ்வாய் தோசம் நாகதோஷம் 10 பொருத்து 10 பொருத்து 7 பொருத்தம் இதையே நம்பி கடலில் முழுகிட்டாங்க. நாம் அவன்கிட்ட மீட்டெடுக்க முடியுமா? மீட்க முடியாது. அதனால் அதெல்லாம் சிம்பிள் மேட்ரு. அதனால் நாம் இதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்கணும். அஸ்தங்கம் பெறக்கூடிய கிரகம் இந்த 5. இந்த 5ம் சூரியனோட அஸ்தங்கமாக இருக்குதா? 2ஆம் அதிபதியா, 7ஆம் அதிபதியா, 11ஆம் அதிபதியா அஸ்தங்கம் பெற்று இருக்குதா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒருத்தனோட இருக்குது கொஞ்சம் கட்டமைப்பு சரியில்லை அப்படி சொல்லி அது விளைஞ்சிடணும். இந்த மாதிரி விதிகள் நிறைய நான் சொல்கிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம் தான். இது ஆண், இது ஒரு பெண்ணு. இப்போ இந்த ஜாதகத்தை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க கள்ளக்குறிச்சி தாம்மா, உங்கள் கள்ளக்குறிச்சி தான். திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணிட்டு ஏன்ட்டு அனுப்புகிறாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு. நான் பார்த்த உடனே இந்த ஜாதகத்தை ரெண்டு இணைச்சிடக்கூடாது. இணைச்சாச்சுங்க, திருமணம் பண்ணியாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. 3 மாதத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 3ஆம் மாதத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவங்க பேர் பொருத்தம் 10 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க. 10 பேர்கிட்ட பார்த்து பேர் பொருத்தம் பார்த்துருக்குறாங்க, திருமண பொருத்தம் பார்த்துருக்குறாங்க. நம்ம இது வரைக்கும் சொன்னோம்ல அந்த பார்மலாவெல்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதனால் நீங்கள் 10 பொருத்தம் இருந்தானா, செவ்வாய் தோசம் இருந்தானா, நாகதோஷம் இருந்தானா அது வந்து செருப்படி ஆகாது என்பது தான் நம்மளுடைய சுகநடை விதி. இந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் 9ல் ராகுவோட கூடியிருக்கிறார். தப்பு, அதே ஒரு தப்பு. சரி, அந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த புதன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இந்த சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் சனி நேசமாயிட்டார். 7ஆம் அதிபதி தன் பலனை இழந்துருச்சிங்களா? 2ஆம் அதிபதி அதே ரோட்டில் பலனை இழந்துருச்சிங்களா? 11ஆம் அதிபதி பலனை இழந்துருச்சிங்களா? அப்போ இந்த பொண்ணுக்கு எத்தனை தோஷம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பிரயோசனம் இல்லை. இந்த யூடியூப் வழியாக அவங்களும் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு தான் நம்மகிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க, அவங்களும் பார்ப்பாங்க. அப்போ இந்த செவ்வாய் தோஷம் எங்கே உங்களை கட்டுப்படுத்துது, செவ்வாய் தோஷம் எங்கே உங்களுக்கு நீக்குது, நாகதோஷம் உங்களை எங்கே கட்டுப்படுத்துது நீக்குது, 10 பொருத்தம் உங்களை எங்கே காப்பாற்றுது இல்லைங்கிறனால நம்ம இதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிட்டு நம்ம முரண்பாடு பேசிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். என்ன, 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி நேசம் பெறக்கூடாது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி நேசம் ஆயிடுச்சிங்களா? 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி நேசம் ஆயிடுச்சிங்களா? 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி நேசம் ஆயிடுச்சிங்களா? இதெல்லாம் உங்கள் ஜாதகம் கையில் இருக்கும். அப்போ இந்த பொண்ணை எப்படிப்பட்ட ஒரு ஆணுக்கு நினைச்சாலும் அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆயிடும். சரி, இதுக்கு ஒரு விதிமுறை இல்லையா, இதுக்கு ஒரு மாறுதல் இல்லையா? அதான் பரிகாரம். நம்ம பரிகாரம் சொல்றதில்ல. சரி, இதுக்கு ஒரு மாறுதல் இருக்குது. இதுக்கு என்ன பண்ண மாறுதல் பண்ண முடியும்? இது ஒரு கல்யாணம் ஆகாத பெண்ணை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு ஆணுக்கு, இல்லை பொண்ணை விட ஒரு 10 வருஷம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை மாற்று ஜாதிகாரங்களுக்கு இந்த பொண்ணை கொடுத்தா வச்சு பிழைச்சிக்குவோம், நல்லா பிழைச்சிக்குவோம். ஆனால் இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா? நம்ம சொன்னால் நம்மளை விடுவான், சோதிகாரனை ஏற்றுக்குவானா? எப்படி என் பொண்ணு இப்படி சொல்லலாம் அப்படின்னு எப்படி எப்படி நம்ம சொல்ல கேட்பாங்களா இல்லையா?
ஆனால் இதை ஜோதிடத்தை உலகம் ஃபுல்லாக மக்கள் இதை உணர்ந்துக்கணும். நாம் சொல்லியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. நாம் சொல்லியெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. இவர் நம்ம நண்பர், நம்ம கரூர்லேருந்து வந்துக்கிறாரு. இவர் நம்ம கிட்ட 2014 படிச்சுட்டு இன்னை வரைக்கும் நம்மளோட தொடர்பு இருக்கிறாரு. தினம் ஜாதகத்தை பற்றி கேட்பார். பார்க்குறேன் 2014 நம்மளோட படிச்சுட்டு இன்னைக்கு தான் என்னை பார்க்குறாரு. நம்ம எங்களுக்கு பார்க்கல. அவர் போன தினமும் தொடர்பு கொள்வார். நம்ம சுகர்நாடியில் இருக்கிறாரு. போட ஜாதகம் போடுவார். சரி சார், நான் போகிறேன். அப்போ இப்போ இதை ஏற்றுக்கணும். பரிகாரம் என்று இதுதாங்க. இதுதான் சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் பரிகாரம் சொன்னாங்க. அப்ப இதுதானே பரிகாரம். இந்த பொண்ணுக்கு போய் பரிகாரம் பரிகாரம் நீங்க கூட பண்ணலாம். நான் உங்களை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என் மனச்சாட்சி என்னை உறுத்துது. நாங்கள் சொல்லதில்லை. நீங்க கூட யாரும் பண்ணுங்க, நான் தப்புன்னு சொல்லுங்க. எந்த கோயிலில் போய் பரிகாரம் இப்போ எங்கள் சேலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுமுடி, பவானி, சித்திரை கோயில், இங்கே கோட்டமாரியம்மன் ஓமலூர், இப்படி எல்லா இடத்துலையும் பரிகாரம் பண்ணுறாங்க. நீ எங்கே பரிகாரம் பண்ணாலும் இந்த விதியை மாற்ற முடியாதுங்க. மாற்றவே முடியாது. பரிகாரம் என்பது நான் சொன்ன மாரி ஒரு 10 வருஷம் அதிகமாகிற பையனா, கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனோன்னா, இல்லை வேற்று மாற்று ஜாதியோ ஏதோ ஒரு மாற்றங்கள் பண்ணி வச்சிங்கன்னா பிடிச்சிக்காங்க. இதுதான் பரிகாரம். அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகவே ஆகாது. ஒட்டிக்கும். பெரிய போட்டு ஓட்டின மாரி ஒட்டிக்கும். இது மாறவே மாறாது. அப்போ இதில் பொருத்தம் பார்த்துருப்பாங்கல்ல. இப்போ ஜாதகம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொருத்தம் பார்த்துருப்பாங்கல்ல. எத்தனை பொருத்தம் பார்த்துருப்பாங்க, எத்தனை தலைவலி பார்த்துருப்பாங்க, என்னென்ன பார்த்துருப்பாங்க. ஆனால் நாம் சொன்ன விதிமுறை அவங்களுக்கு தெரியல. நாம் சொன்ன விதிமுறை அவங்களுக்கு தெரியல. ஒரு ஆணுடைய ஜாதகமோ பெண்ணுடைய ஜாதகமோ 7ஆம் அதிபதி பலமாக இருக்கும். இந்த 7ஆம் அதிபதி இந்த சனி பகவான் உச்சம் பெற்றிருந்தா 12 கூட உச்சம் பெறலாம். இல்லை ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருந்திருந்தா அந்த பொண்ணு ஒரு சாதாரண ஒரு ஏழைப்பாளையே அவங்க இனத்திலேயே அவங்க ஜாதியிலேயே கூட பிடிச்சி கல்யாணம் வச்சுருந்தா பிடிச்சிருப்பாங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் தரக்கூடாது. சரி சார், ஒரு முறை பார்க்குறீங்க, கிழக்கு பார்க்குறீங்க, தெற்க பார்க்குறீங்க, மேற்கு பார்க்குறீங்க, வடக்கு பார்க்குறீங்க, 4 பக்கம் பார்த்து வந்தாலும் 7ஆம் அதிபதி நேசம் தரக்கூடாது, அஸ்தம் தரக்கூடாது. லக்கண சந்தின்னு சொல்கிறோம்ல, சந்தியில் நிற்கக்கூடாது. நாங்கள் சொன்னது எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே இந்த நோட்ஸ் இருக்குது. சந்தியில் இருக்கக்கூடாது. சந்தி என்பது நோட்ஸில் இருந்தாலும் ஒரு விளக்கு கூட தூண்டி விடணும். எந்த ராசியிலையும் முதல் நேசத்தில் கூட வச்சுக்கோங்க. 0 டிகிரி 1 டிகிரி, 0லேருந்து 1 டிகிரி. அதேமாதிரி முடிகிறதும் 29 30 டிகிரி ஒரு ராசியில். எல்லா ராசியிலையுமே அதுமாதிரி பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதி அந்த சந்தியில் இருக்கக்கூடாது. எந்த ராசிலையுமே ஆரம்பத்தில் 0லேருந்து 1 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடாது. கடைசியில் 29லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி கூடாது, 2ஆம் அதிபதி கூடாது, 16ஆம் அதிபதி கூடாது. இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த லக்கணமாக வருதோ அந்த லக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியம் அப்படி போகுதோ அந்த ஆதிபத்தியம் கெட்டுடும். ஒரு கால் லக்கணம் போய் நின்றுச்சுன்னு வச்சுங்க, அது கூடு முட்டை, அவனுக்கு ஒன்றும் புரியாது, அது பிரயோசனம் இல்லை. லக்னாதிபதி இருந்தால் கூடாது, ராசியாதிபதி கூடாது. முதல்லங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது இதை மோனா பார்த்துக்கணும். மெயினாக லக்னாதிபதி அகம் சார்ந்தது. நம்ம லக்னங்க தான் ஜீவாத்மா, அதுதான் குரு நாடி முறையில், அது லக்ன புள்ளி. அடுத்து சந்திரன் பரமாத்மா, உடல் வெளியில. நம்ம இந்த லக்னாதிபதி, லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி இந்த சந்தியில் இருக்கக்கூடாது. அடுத்தது அவர்கள் நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 3, 6, 8 பன்னெண்டில் பகை நேசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. முதல் திருமணம் பார்க்கும்போது ரெண்டையும் பார்த்துக்கணும், ஆணுக்கும் பெண்ணும் பார்த்துக்கணும். லக்னம் தான் பிரதானமாகவே இருக்கணும், ஆனால் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். அப்போ இதில் இந்த லக்ன புள்ளி யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பாருங்க. இந்த லக்ன புள்ளி யாருடைய நட்சத்திரம் இருக்குது? இப்போ இந்த அம்சம் மேலே போட்டுக்கிறது இது ஒன்று, இந்த சுகநாளில் மட்டும்தான் போடுறோம்.
வேற எங்கேயும் போடுறதில்ல. இதுமே போட்டுக்கிறதுங்க. இப்போ நம்மளோட தொடர்பு இருக்கிறதுனால பார்த்தோன்னா புதன் கேட்ட 4ஆம் பாதம் சொல்லிட்டீங்க. இப்போ அந்த கேட்ட 4ஆம் அதிபதி யாரு? புதன். அந்த புதன் என்ற நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் என்ற நட்சத்திரம் சனி நேசம். இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட கணவன்கிட்ட சரிசமா மதித்து பேசி அந்த கட்டுப்பாடோடு இருக்காது. இது பண்ணுற ராவடி தான் அந்த பிரச்சனையாகும். இது வந்து அதான் அந்த லக்னன்றதே கூட முடியாது வச்சு இது எதிர்த்து பேசிட்டு உடனேட்டு இருக்கோம். ஆணும் பெண்ணும் சமம் தான். 2 பேரும் நியாயமாக தர்மமாக நீதியாக நேர்மையாக பேசினா தானே கணவன் மனைவி. கணவன் மனைவி மட்டும் இல்லை, உலகத்திலே நீங்கள் பஸ் ஏறினது கூட அவங்களோட சகோதர பாசத்தோட தர்மத்தோடு நல்லா பேசினா தான் நம்ம 2 பேரும் பயணம் பண்ண முடியும். பஸ்ஸில் போகும்போது 2 பேரை பயணம் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு கணவன் மனைவி பயணம் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ ஒரு நன்மை இருக்கணும். வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, அது போல வாழ்க்கை உருண்டோடுறதுக்கு 2 அன்புள்ள தேவை. இந்த பிள்ளைங்க அன்புள்ளமே இருக்காது. அந்த அன்புள்ள இருந்துருந்தா நிறுத்திருக்கணும்ல, நிறுத்தலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பாரு. இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? சந்திரன். அந்த இங்க பாருங்க, இந்த 7ஆம் அதிபதி ராகுவோட தொட்டுருச்சு, அந்த 7ஆம் அதிபதி கேதுவோட தொட்டுருச்சு. 7ஆம் அதிபதியோடு ராகு கேது சேர்த்துருந்தாரு, தொடாதீங்க அந்த ஜாதகத்தையே. ராகு கேது விஷம், பாய்சன். அப்ப அந்த 7ஆம் அதிபதி சந்திரன், அவர் யாருடைய நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் அந்த சூரியனோட அஸ்தகம் ஆயிருக்குதான் பாருங்க. இப்ப அஸ்தகம்னா பாத்தீங்கன்னா சூரிய கிரகம் பின்னாடி வருது 1 3.20 3.20 6.40 தான் இருக்குது இடைவெளி. அஸ்தகம் ஆயிடுச்சுங்களா? அப்புறம் எப்படி இதுக்கு அதுக்கும் போய் கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி குடும்பம் நடத்துவாங்க? கவனிங்களா? அட்ரஸ். அப்போ இதெல்லாம் தான் பார்க்கணும். நமக்கு செவ்வாய் தோசை, நாகதோஷம், கலஸ்திர தோசை அதெல்லாம் ஒரு பெருசு இல்லை. 7ஆம் அதிபதி முதல்ல ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று இருக்கணும். சந்தியில் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் அப்படி இருந்தால் அந்த 19லேருந்து 25 வயசுக்குள்ள இளமை இல்லையா, எந்த பொண்ணை காமிச்சாலும் கட்டிக்குவோம். எந்த பொண்ணை காமிச்சாலும் கட்டிக்குவோம். எங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் ஊர்லேயும் சொல்லியிருப்பாங்க, பருவத்தில் பன்றியும் பழப்பழக்கம்ட்டாங்க. இது இந்த இந்த எண்ணம் மனசில் இருக்கணும்னா அவன் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6-8 12 பகை நீசாம் போது 7ஆம் அதிபதி சந்தியில் இருக்குதோ, பலவீனப்பட்டு இருக்குதோ, எந்த பொண்ணையும் பிடிக்கலாமா? இல்லை பிடிக்கலன்னா கூட இமேஜ் பார்ப்பாங்க. நான் என்ன படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், என் படிப்புக்கு இல்லை, என் சம்பளத்துக்கு இல்லை, என் உயரத்துக்கு இல்லை, என் கலவுக்கு இல்லை, இதெல்லாம் சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்று சந்தியில் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகளை சிக்காமல் அவங்க ராகுக்கு 6-8 சைடு குத்து இல்லாமல் இருந்தால் எந்த அந்த பருவத்தில் ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கும். எங்கள் பெரிய சொன்னாங்க, அடுப்புகளுக்கு என்னத்துல அழகு. ஏங்க ஒரு ஆண் இருந்தா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த பொண்ணு சிவப்பாகுது கருப்பாகுதுன்னு அதெல்லாம் என்ன கிடக்குது? சிவப்பாக இருந்தால் பணம் கோடீஸ்வரர் ஆகிடுவாங்களா? சிவப்பாக இருக்கிறதா பிள்ளை கொடுத்துக்குவாங்களா? சிகப்பாக இருக்கிறதா நல்லா டேஸ்ட்டில் சாப்பாடு செஞ்சு போடுவாங்களா? கருப்பாக இருந்தாலும் செஞ்சு போடுவாங்க, கூட இருந்தாலும் செஞ்சு போடுவாங்க, உயரமாக இருந்தாலும் செஞ்சு போடுவாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு தேவை. அழகெல்லாம் தேவையில்லை, இந்த உயரம் தேவையில்லை, கலர் தேவையில்லை ஒரு ஆணுக்கு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த கண்ட்ரோல் பார்த்து கல்யாணம் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. கலர் நாங்கள் எங்கள் வீட்லேயே என்னோட கருப்பாக்கலாம், சிவப்பாக்கலாம். கருப்பாக இருந்தானே எப்படி தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றிருந்தால் தாய் தந்தை சொன்னால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை, வீடு பரிவர்த்தனை பலம் பெற்றிருந்தால் அவருக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்களாம் பேச மாட்டாங்க. 7ஆம் அதிபதி யாருக்கெல்லாம் பலவீனப்பட்டிருக்குதோ அவங்க தான் கலர் பார்ப்பான், பொண்ணு உயரத்தை பார்ப்பான்,
வசதி பார்ப்பான். இதெல்லாம் பார்த்து 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 அவன் காலம் கடந்துடும். இதை பார்க்காதவங்களாம் பாருங்க. கல்யாணம் நீங்கள் இதை பாருங்க, இந்த ஜோசியத்தெல்லாம் விட்டுடலாம். கல்யாணம் பண்ணவங்களை போய் பாருங்க, இதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டான். பசி வந்தால் ருசி ருசி அறியாதுங்க. பழந்தினியை கூட கரைச்சி குடிச்சிடலாம் பசி வந்தால். பசி இல்லாமல் எதுவும் சாப்பிட வைக்க முடியாது. அதுதான் 7ஆம் பாவம். திருமணத்தை பண்ணி பிடிச்சி பொண்ணு பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் நல்லா இருந்து பொண்ணு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலாம். கருப்பாக இருந்தான்னா, உயரமாக இருந்தான்னா, குட்டையாக இருந்தான்னா இப்படி இருந்தோம். நான் கொரோனாவுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஆஃபீஸ் போட்டு ஜாதகம் தான். அதுக்கு முன்னாடி ஊருக்கே போவேன். நான் தமிழ்நாட்டில் எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டேன். ஒரு இடத்துல போனேன், ஜாதகம் பார்த்தேன், சாப்பாடு போட்டாங்க. செல்வம் அந்த அம்மா போய் மறந்துருச்சு. அவங்க 2 பேரும் சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன். இலை எனக்கு போட்டு பக்கத்துலேயே 2 பேரும் அந்தானியும் ஒரு இந்தானியும் ஒன்று உட்காந்துக்கிட்டு அந்த அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டாங்க. அதுமாதிரி சாப்பிட்டு காசு கொடுத்தாங்க, வாங்கிட்டேன். அந்த செல்வண்ணே ஏனான்னாரு, உங்கள் மனைவி கருப்பாக இருக்குதுனோ கொஞ்சம் குண்டாக இருக்குதுனோ உன் மனசில் எண்ணமே இருக்காது செல்வம். ஆனால் உங்கள் மனைவி போல ஒரு தங்கமான மனசுக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த பையனுக்கும் அதுக்கும் 100% அந்த அந்த அழகு உயரம்னு சொல்லி நல்லா எதுவுமே இருக்காது. அந்த பொண்ணுடைய மனசு அவளுக்கு தங்கம். அந்த செல்வத்தினுடைய 7ஆம் அதிபதி பலமாக இருக்குது. 7ஆம் அதிபதி சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். 7ஆம் அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரமோ சுக்கிரனுடைய நட்சத்திரமா இருந்து அந்த சுக்கிரன் கெடாமல் இருந்தால் ஒரு சேப்பா பொண்ணு கிடைக்கும். குருவோட நட்சத்திரமா இருந்தாலும் கொஞ்சம் மாங்கலர்னு சொல்லுவாங்க. சனி ராகுவோட நட்சத்திரமா இருந்தால் பொண்ணு கொஞ்சம் கருப்பாக தான் கிடைக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள், வேற ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இந்த கிரகத்தினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். அப்போ 7ஆம் பாவம் மட்டும்தான் பொண்ணை பார்த்து பிடிச்சி திருமணம் பண்ணுறது, மேலையில் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது எல்லாம் 7ஆம் பாவம் தான். அதனுடைய டூட்டி அது முடிஞ்சு போயிடுது. அடுத்தபடியாக 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவம் தான் குடும்ப பாவம். கணவன் மனைவி ஆணும் பொண்ணு சேர்ந்து குடும்பம் நடத்துறது, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிறது, குடும்ப அபிவிருத்தி. 2ஆம் அதிபதி நல்லா இருக்குங்க. 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரன் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்நியோன்யமாக குடும்பம் நடத்துவான். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தால் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அதில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் இப்போ லக்னத்தை விட்டுருங்க, இது மட்டும் எடுத்துக்கணும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் தனக்கு 6, 8 இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரிஞ்சுன்னா இதை எடுத்து அந்த ஜாதகம் போட்டு காமிக்கலாம். இது எடுத்துடலாங்களா? எடுத்துறேன். ஏன்னா இப்போ நின்று நம்ம மாற்றிட்டே போகிறோம். நான் என்னென்னலாம் சொல்கிறேன்னு அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐயா, இந்த ஜாதகத்தில் இருக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 6, 8 இருக்கு. இதில் எடுத்துட்டு ஒரே ஒரு கட்டம் போடு. நான் கிரகத்தை சொல்கிறேன், போட்டுக்கலாம். நாம் எடுத்துக்கிறதே லெஃப்டில் பெண்ணுக்கு தான் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு திருமண பொருத்தம் இணைக்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான். அதுக்கு என்ன சாரம் வாங்கினா பாலகாதிபதி வீட்டில் இருந்தானா நாக்கு 6, 8 தான் சரி. இதை வெல்ல முடியாது. இந்தியாவுடைய சட்டம் ஒருத்தருக்கு மட்டும் நாட்டில் செல்லாது. யாருக்குங்க? குடியரசுத் தலைவர் மட்டும்தான். இப்ப என்ன முர்மு, திரௌபதி முர்முக்கு உங்களுக்கு கொடுக்குற சட்டம் எனக்கு கொடுக்குற சட்டம் செல்லுபடியாக. இப்போ ஹெல்மெட் போட பணம் நம்ம பிடிச்சிக்குவோம், 500 ரூபா பணம் வாங்கிக்குவோம். போலீஸ்கார இருக்காம நினச்சிக்காதீங்க, உண்டுங்களா? ஒன்வேல பணம் பிடிச்சிக்குவோம், லைசன்ஸ் எல்லாம் பணம் பிடிச்சிக்குவோம். ஒருத்தர் மேலே மோதனா கேஸ் போட்டுருவான். திரௌபதி முர்மு காரில் போய் 10 பேர்த்த ஏற்றி அவங்கள கொலை செய்து விட்டு போனாலும் ஏன்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் கூப்பிட்டு அடுத்த பிரதமர் நீதான் சொல்லி நியமிச்சிட்டாலும் ஏன்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் கூப்பிட்டு 10 லட்சம் ரூபா 10 கோடி ரூபா பேங்கில் கைது போட்டு கொடுத்துருச்சுன்னா பேங்க் பணத்தை எடுத்தான் கொடுக்கணும், ஏன்னு கேட்கக்கூடாது. ஒரே சட்டம் அந்த ஜனாதிபதிக்கு மட்டும்தான். இது ஒரே ஒரு சட்டம் ஒரு பெண்ணுக்கு இருந்தா
எத்தனை தோசை இருந்தாலும் செல்லுபடி ஆகாது. செல்லாது செல்லாது செல்லாது. அப்ப இந்த பொண்ணை பார்த்தா கால் விழுந்து கட்டிட்டு வந்துடணும். ஐயா இதுல வேற ஒரு கிரக சேர்க்கைகள் இப்ப சுக்கிரனோட சூரியனோ குருவோட சனியோ அஸ்தம் இவங்க பாதிக்கூடாதுன்னா அஸ்தகம் மட்டும் தான் பாதிக்கும். இந்த ராகு சைடு குத்துறோட பாதிக்காது. அதெல்லாம் ஏத்துக்காது. சைடு குத்துதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்காது. குருவோட ராகு இருந்தாலும் குத்துதா. அதெல்லாம் எதுவுமே ஏத்துக்காது. அஸ்தகம் மட்டும் இருந்தா பாதிக்கப்படும். ஏன்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இல்லையா? இப்ப 6ல சூரியன் இருந்து போது அஸ்தகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த தன்மை போச்சுன்னா நல்லா அதனோட வேலைத்தான் செய்ய ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க. 7ஆம் பாவத்துக்கு எடுத்துரு. 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் மட்டும் எடுத்துறேன். இப்படி இது வந்துங்க, இது அடுத்த ஸ்டெப், அடுத்த லெவல். 7ஆம் பாவத்துக்கு முன்னும் முன்ன சுபகரம் இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். சுபகத்தாரி 7ஆம் பாவத்துக்கு முன்னும் முன்னும் சுபகரம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு சேஷன் இருக்குது. இது ஒரு நிமிஷம் அது எடுக்கும். இது மட்டுமா? இது நிறைய இருக்கு. இப்ப இல்லை ஆமா, இப்ப 2ஆம் தேதி சுக்கிரன் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போட்டுது. எங்கெல்லாம் போட்டுது, 8ல போட எங்கெல்லாம் போட்டுது. சுக்கிரன் போடுது அங்க போட, அதான் போட்டாச்சு. இல்லை இன்னும் தள்ளி போடு. இல்ல இது லக்கணம் இதே தான். சுக்கிரன் 7ஆம் தேதி குருவை போட எங்கேயோ ஒரு இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் கேட்டுங்க. கன்னி லக்னம் மற்ற கோள்கள் எல்லாமே கூட நம்ம போட்டு தரலாம். இருந்தாலும் கன்னி லக்கணம் 7ஆம் அதிபதி யாருங்க? அவர் எங்க இருக்கிறாரு? 2ல இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி யாருங்க? அவர் எங்க இருக்கிறாரு? திரிகோணத்துல. அப்ப 7ஆம் அதிபதி 2ல இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி திரிகோணத்துல இருக்கிறாரு. பொண்ணு பார்த்து ஜாம் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. குழந்தை குட்டி பெற்றாங்க, பேரம்பதற்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா கடைசியத்துல ஒரு 25 வருஷம் கணவன் மனைவி பேசல. கணவன் மனைவி உங்களுக்கு வேணும் இந்த பக்கம் போட்டுங்க. கணவன் மனைவி 2 பேரும் பேச மாட்டாங்க. இதே ஊரு தான். 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குதுங்க. எவ்வளவு சொத்து இருக்குதுங்க? 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. மாசம் 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. கணவன் மனைவி பேசல. இப்ப நம்ம விடுவோமா? ஊர்ல இருக்கிற ஜோசிக்கார நம்ம விடுவோமா? ஐயாங்கிறங்களா தாத்தாக்களை எப்படியாச்சும் ஒன்று பேசுவோம்ல. ஏப்பா, ஏ தாத்தா, ஏ சித்தப்பா, இவ்வளோ ஒரு சின்னாயோட இவ்வளோ ஒரு உறவு முறையெல்லாம் இல்லையே, ஏப்ப பேசலான்னு கேட்டோம். விடுவோமா? விடமாட்டோம். அது அவர் சொன்னாரு, கண்ணு கல்யாணம் வரும்போது அவளுக்கும் என்ன பிடிச்சிருந்துச்சு, என்னையும் அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு, பிடிச்சி விரும்பி பண்ணோம். ரொம்ப அந்நிய வாழ்ந்தோம். ரொம்ப அந்நிய வாழ்ந்தோம். ஆனா திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை வச்சு அன்னையிலேருந்து கொஞ்ச நேரம் பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க அவளை விட்டுருவேன். எங்களை மாரி இருக்கிறீங்களா பொம்பளை கூடுவாங்களா? அவங்க போய் கேட்குறாங்க அந்த குழந்தை, ஏயா ஏ அத்தை, ஏ சின்னம்மா, ஏன் தாத்தாவோட பேச மாட்டேங்குது. அவனை உடுப்பில் அவனை பற்றி பேசாத. அவருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வராது. சரி, அவருங்கிற வார்த்தையை தவிர நம்ம சொல்லிருக்காது. அவனை பற்றி பேசாதிருக்கல, அவனை பற்றி பேசாதிரி, அவன் முகத்திலையும் முடிக்காதிரி, அவனை பற்றி கேட்காத. காலம் மாறி போயிடுது. ஏன்னா லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் தனக்கு 6 8 கடைசி காலத்துல பிரிவினை தான் இருப்பாங்க. இன்னொன்று சொல்றேங்க, நீங்க கேட்டுக்கலாம். நம்ம இங்கிருந்து நாமக்கல் போனால் சேலம் ரோடு, அதில் இறங்கிட்டீங்கன்னா திருச்செங்கோடு மேற்கு பக்கம் போவோம், பஸ் ஸ்டாண்டு கிழக்கு பக்கம் போவோம். 200 மீட்டர் நீளம் அவர் தான் கடை. இந்த பக்கம் 200 மீட்டர் கடை, இந்த 200 மீட்டர் கடை, அவருக்கு தான் எல்லாமே கடை. 1000 கோடிக்கு அதிபதி அவரு. பெரிய மில்லுக்கு நிறைய இருக்குது. பங்களா குறைஞ்சது 10 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு பங்களா கட்டிருக்கிறாரு. 50 லட்சம் 1 கோடி போட்டு கார் இருக்குது. 4 கார் இருக்குது. டயர் இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் சேவம் இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு சொந்த கார் பத்திரிக்கை வச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே காரை தான் டிரைவர் ஓட்டு போகிறாரு. டிரைவர் போகிறாங்க, கல்யாணத்தை அட்டன் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க, வராங்க, போட்டியாளர்றாங்க. அவர் தனியாக ஒரு பெட்ரூமு, இவருக்கு தனியாக பெட்ரூமு. அவரு சமைக்கிறது சாப்பாடுக்காக, அவரு சமைக்கிறது சாப்பாடுக்காக. இப்படி இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு இருப்பாங்க. சேலம் நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் சங்கத்தா பொருளாளர் நவசாத் என் ஃப்ரெண்டு.
நீங்கள் வந்தாலும் அல்லது தெரியும் நவசாத் அவர் ஒரு நெருங்கிய ஃப்ரெண்டு. அவர் கூப்பிட்டு சும்மா ஒரு மந்தான் இந்த மனசில் இருக்கிறதையே சொல்லி வெளியே போயிடணும் இல்லையா. அவரை கூப்பிட்டு எங்கேயாச்சும் போய் ஜாலியாக காரில் போய் உட்காந்து பேசுவாங்க. அவர் வந்து வாங்க போனதுன்னு பேசுவோம். அப்போ பேசும்போது ஓயா ஆனால் சரிண்ணா ஏன்னா என்னென்னா உங்களுக்கெல்லாம் குறை எல்லாமே குறையா 1000 கோடிக்கு அதிபதி ஏன்னா வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டு போய் வருவார். உங்கள் வீட்டில் வந்து என்னை எப்படி அன்பாக கூப்பிட்டு அண்ணா காப்பி சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லுது, உங்களுக்கு கொடுக்குது. ஏன் தண்ணி மூட்டு தர மாட்டேங்கிறாயா, சாப்பிட்டா கேட்கல ஐயா, எதுக்கு ப்ரோசனம், எதுக்கு என் வாழ்க்கையில் சொத்து எதுக்குயா, 1000 கோடிக்கு அதிபதி இதுதான் இந்த ஜாதகம் கேட்க. எம்ஜிஆருக்கு தராஸ் சாம் இப்போ டிவிலையும் பேசுகிறார், அவர் தான் ஃப்ரெண்ட்ஸு. இல்லை ஜெயலலிதா அம்மாளுக்கு தராஸ் சாமி, எம்ஜிஆர் ஆரூர் தாஸ். இப்போ இவர் எப்படி பேசினா அது போல் எம்ஜிஆர் இந்த ஆரூர் தாஸ் வசந்தகர்த்தா அவர் ஒரு நாள் கூப்பிட்றார், எம்ஜிஆர் அவரை கூப்பிட்றாரு. அப்புறமா ஒட்டுக்கா பேசும்போது அவர் வாயா போய் பேசுவாங்க. அவங்க சின்ன அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. போய் தனியாக போகிறாங்க, போயிட்டு எம்ஜிஆர் அழுகுறாருங்க ஆரூர் தாஸ்கிட்ட. அண்ணா நாங்கள்லாம் உங்களை நம்பி இருக்கிறோம், நீங்கள் அழுதா எங்கே ஆறுனா காப்பாற்றுங்கிறார். கட்சி பேருந்து கண்ணை தொடச்சிட்டு அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லையா, என்னையே எங்கள் அம்மா பெற்றுச்சு, எங்கள் அண்ணன் சக்கரை பண்ணி எங்கள் அண்ணன் பெற்றாங்க, எங்கள் அண்ணன் 10 பிள்ளைங்க ஐயா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணை ஒரு பையனாக வந்தால் நானும் எடுத்து விளையாடுவில்ல கொஞ்சம் இல்லை, அந்த பாக்கியம் இல்லை ஐயா அப்படின்னு எம்ஜிஆர் அழுகுறாருங்க. அதுமாரி நான் சரி அழுகுறாங்கன்னா அது சமாதானம் பண்ணிட்டு மறுபடியும் போகிறாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்றாரு, அண்ணாங்கிறாரு ஆரூர் தாஸ். எம்ஜிஆர் கூப்பிடு அண்ணாங்கிற, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கண்ணா. என்னப்பா வேணும், நம்ம ஐஜி கூப்பிடுங்க, ஐஜி கூப்பிடுறது பொண்ணோட வருது. அவர் கூப்பிட்டே இவர் என்ன கேட்குறாரு கரெக்டாக பண்ணித்தான் போவாங்கிறார். ஆனால் பண்ணிடுறேன் சார், நான் சார்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். அவர் கூப்பிட்டு என்னங்கிறாரு ஆரூர் தாஸ், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரபலமான ஜோதிடர் இருப்பாங்க, அன்பால் மரியாதையாக கூப்பிட்டு காசு பணம் கொடுத்து கூப்பிட்டுவாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு 150 ஜோசிகாரை கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ நமக்கு வந்துக்கிறோம் இல்லைங்களா, எப்படி நம்ம இயற்கையாகவே முன்னாடி தர மாதிரி சில பேர் பின்னாடி போய் உட்காந்துட்டா, சில பேர் முன்னாடி உட்காந்துட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் எல்லாம் சேர்ந்து 10 பேர்த்த மட்டும் ஜோதிடர் ஆராய்ச்சி பண்ணி எம்ஜிஆர் சார்ந்து சொல்லணும்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. முதலமைச்சர் போய் நம்ம ஜோதிடம் எப்படி வைக்கலாம் நடிக்கிட்டு தான் சொல்லுவாங்க, பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறார் ஆரூர் தாஸ், நல்லா தகரிமாக சொல்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, ஐயாவா 1000 பெண்கள் தேடி வரலாம், 1000 பெண்களுக்கு சௌபோகம் தரலாம், ஆனால் ஒரு வாரிசு கிடைக்கவே கிடையாது, இது ஒரு குறைபாடு. அப்படின்னா அப்போ எம்ஜிஆர் கண்ணீர் கடையை தொலைஞ்சிட்டு போயிட்டார். அந்த மாதிரிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நண்பர் இருப்பாங்க. செயலதா விட்டு இந்த தராசாமிட்டு சொல்லிக்கிறார். இந்த மாதிரி இந்த 2, 8 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 6, 8 இருக்கக்கூடாது, 5ஆம் அதிபதி கிடக்கூடாதுங்க. 5ஆம் அதிபதி கேட்டுக்கிட்டு குழந்தை பார்த்தீங்களா போயிடும். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி இப்படி 6, 8 உட்காந்துட்டாங்கன்னா திருமணம் கல்யாணம் பண்ணுவேன், குழந்தை குட்டிலாம் இருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு 20 வருஷம் பேச மாட்டேன். அது எத்தனை கோடி எழுதி இருந்தாலும் அவங்க பேசுறது சாப்பாடு போச்சு இருக்காதுங்க. இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நம்ம எல்லாரும் ஆம்பளை இருக்கிறோம், நம்ம லேடிஸ் இருக்கிறாங்க, நம்ம சகோதரி இருக்கிறாங்க. நம்ம வெளியே போயிட்டு வந்தால் உங்களுக்கு சாப்பாடு போடணுமே போடலையா, உள்ளே வரும்போதே தண்ணி மூண்டு கொடுத்து டீ சாப்பிட்றீங்களா, என்ன வேணும் உங்களுக்கு உட்காந்து கேட்டால் எல்லா கவலையும் எல்லா பசியும் போயிடும். உண்டா இல்லைங்களா? உண்டு உண்டு ஐயா. அப்போ அவங்க கேட்குறாங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் 1-9 இருக்கணும், 1 7 3 7 11 இருக்கணும், 2 12 இருக்கணும். அவங்க தான் கேட்பாங்க. 80 வருஷம் ஆனாலும் கேட்பாங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6 8 இருந்துச்சுன்னா வாலிபத்திலே கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் இந்த மாதிரி இருக்காமல் பலமாக இருக்கணும். இந்த சுகநாடி குறிப்பில் ஏற்கனவே புக்கள் கொடுத்துருப்போம். 1-9 தான் பார்வை, 3 7 11 2 12 இந்த இடத்துல தான் நன்மையான பலனை செய்யும். இதில் இருக்காது. நம்ம ஏற்கனவே புக்கு கொடுத்துருக்கோம், அந்த புக்கில் இருக்கும். என்னங்க கேளுங்க. இந்த மாதிரி ஜாத அமைப்பு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு, எந்த மாதிரி ஆண் சேர்த்தணும்?
ஐயா இப்போ இதில் வக்கரமா இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அதான் வக்கரமாக இருக்குதுங்க. அந்த வக்கரம் அதெல்லாம் விட்டுங்க. சரி. இப்படி அமைப்பு இருக்கிறதுக்கு எந்த மாதிரி சேர்த்துக்கணும் அப்படின்னா, சேர்த்தி அவளை தலையெழுத்தை மாற்ற முடியாதுங்க. அப்படிலாம் மாற்ற முடியாது. இது விதி, கர்மா. கடைசியில் பிரச்சனை முன்னாடி பேசாமல் இருக்கணும். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா சத்துணவு வாத்தியார் ஒருத்தர், அவர் இப்போ 4-5 காடு இருக்குது, அதெல்லாம் வெட்டி கொடுறாரு. பணம் வசதியாகுது, வீடு மாளிகை போல் கட்டிக்கிறாரு, நம்மளோட ஜாதகம் பார்க்குறாரு. ஆனால் அந்த அம்மாவோட ஒரு நாள் கூட பேசுறதை நான் பார்த்தலாம். 3 மாதத்துக்கு வருதுப்பா, 6 மாதத்துக்கு வருதுப்பா, ஜாதகம் பார்க்குறேன், ஏன் பார்க்குறோம்ல, ஒரு நாள் கூட பேசல. 10 வருஷம் பழக்கம். நான் ஒரு நாள் கேட்டேன் அந்த அம்மாவை. அவர் சத்துணவு ஆசிரியர் போனதுக்கு பிறகு அம்மாவுக்கு வாங்கம்மாண்ணேன். ஏங்க சசிகாரன்னு வாத்தியாரை பார்க்குறேன், உங்களையும் பார்க்குறேன், 2 பேரும் பேசுகிறதில்ல, தண்ணி கொண்டு கொடுக்கல, சாப்பாடு போடுறதில்ல, எப்படி 2 பிள்ளை பற்றின்னு கேட்டேன். அந்த அம்மா இந்த முந்தாடி எடுத்து மூஞ்ச மேலே வச்சுட்டு சசிகாரன் இதெல்லாமே சொல்லுவாங்க, இதெல்லாம் வெக்கமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்லித்தான் ஆகணும். நீ அண்ணாங்கல்ல, நான் உன்னை தங்கச்சி இருக்குல்ல, நீ சொல்லித்தம்மா சகோதரின்னு. சரி சொல்கிறேன்னு விட்டு அந்த மாதிரி சொல்லிச்சுங்க. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல வசதி நல்லா சுற்றி பத்தோடு வராங்க. பேச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு பிடிக்கலைங்க அவரை. நான் பிரிஞ்சு போனாவோ விட்டுட்டு போனாவோ எங்கள் அப்பாவோடைய மரியாதை கெட்டு போயிடும், அவங்க அப்பாவோடைய மரியாதை கெட்டு போயிடும். ஏன்னா உங்களை இப்படி ஆயிடுச்சுமா, உங்களை இப்படி ஆயிடுச்சு கெட்டு போயிடும். எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடக்கூடாது அப்படிங்கிறது கண்ணை மூடிட்டு ஒரு குடும்பத்தில் யோசிக்கிறேன். இதுமாதிரி கேட்கக்கூடாதுன்னு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி 6-8 இருந்திருக்கும். கல்யாணம் மனநலத்தாலே பேசலாம். ஆனால் 2 பொண்ணு பிறந்து கல்யாணம் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு குடும்பம் நடத்துகிறாங்க. ஆனால் ஒரே நாள் கணவன் முன்னாடி பேசுனதில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா, விதிங்க, அந்த கர்மம் அப்படி தான் வாழ்ந்தாகும். யாரு கொடுத்தாலும் வாழ்ந்தாகும். நீங்கள் மாற்ற முடியாதுங்க. நான் பரிகாரம் பண்ணி மாற்றிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் மாற்ற முடியாதுங்க. பரிகாரம் பண்ணி யாருட்டு இல்லாத நத்திராதி யாருட்டா இருந்தாலும் இப்போ இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 6-8 இருந்தால் பிரிஞ்சிருவாங்க, பேச மாட்டாங்க. இவங்க நின்ற நட்சத்திராதிபதி 6-8 இருந்தா ஓடியே போயிடுவாங்க, வீட்லயே இருக்க மாட்டாங்க. இவங்க நின்ற நட்சத்திராதிபதி பலமா இருக்கும். நின்ற நட்சத்திரபதி நல்லா இருந்தா குடும்பம் நடத்துவாங்க, குடும்பம் நடத்துவாங்க, பேசாம நடத்துவாங்க, பேசாம நடத்துவாங்க, இல்லைன்னா நடத்தவே மாட்டாங்க. அப்ப நாம திருமண பொருத்தல பொதுவா இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலஸ்தா தோஷம் அப்படிலாம் எடுத்துக்கவே கூடாது. இதெல்லாம் தோஷங்கள் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் கேட்காது. நமக்கு இந்த மாதிரி அமைப்பு உள்ள இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இந்த குருவியும் சுக்கரையும் எடுத்துரு, அவ்வளோதான். எடுத்துட்டு 6, 7, 8ல் 3 சுப வரைக்கும் போட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக சொல்லிட்டோம்ல. ஒரு பொண்ணுக்கு இருக்குது, கண்ணை மூடி தாலி கட்டிவிடலாம். எந்த தோஷம் பார்க்கணும், எதுவும் பார்க்க வேண்டாம். பர்மனெண்ட்ல எழுதிட்டீங்க. அப்படியா? அது கொஞ்சம் தண்ணி தொட்டி, தண்ணி கொஞ்சம் சிவப்பில் எழுதி தண்ணி தொட்டுக்க. அவங்க போடுறவங்க போட்டு தண்ணி கொஞ்சம் தொட்டுக்க போட்டுங்க. அவங்க போடுறவங்க போட்டு பார்த்து போட்டுங்க. ஒரு லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்தில் ஒரு லக்கணத்துக்கு 6, 7, 8ல் 3 சுபகரங்கள், புதன், சுக்கரன், குரு. இவ்வளோ பொண்ணுக்கு இருக்குதுன்னா 7 வீட்டில் குடிசி வீட்டில் இருக்கட்டும், போடுற கொடுக்க சீலத்துணி வாங்கி கட்டிகிட்டு இருக்கணும். அந்த பொண்ணுக்கு 10 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருந்தீங்க. எந்த பொருத்தமும் பார்க்கக்கூடாது. போடுவாங்க பாருங்க, நான் சொல்றேன். 6, 7, 8ல் புதன், 6 புதன், 7ல் சுக்கரன், அதனால குரு. எந்த லக்கணத்துக்கு இருந்தாங்க இப்படியெல்லாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருந்துச்சுன்னா, அந்த பொண்ணுல நீங்க எந்த நகை நட்டு காட்சி பண்ணி எதுவுமே வேண்டாம். எந்த தோஷம், செவ்வாய் தோஷம், நாகதோஷம் எதுவுமே பார்க்காதீங்க. அந்த பொண்ணை கையெழுத்து கும்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டுங்க. அந்த பொண்ணு தான் யார் கட்டிக்கிறாங்க கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு இந்த கூட வந்து ஜீவனம் பண்ணா. இந்த பொண்ணுக்கு தான் மாங்கலி பலம் அதிகம். வீரபாண்டி கட்டபொம்மன்ல இந்த பழைய கருணாநிதி சொல்லுவார்,
அரண்மனையில் நடக்கிற சம்பவம் எல்லாம் வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சிருது. அவன் இடத்துல இருக்கிற நடக்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு நாம் யாரோ தூதுவரை அனுப்புன்னு சொல்லுவாங்க. வீரர்கள் சூராதி சூரன் வீராதி வீரர்கள்லாம் நான் போகிறேன் நீ போன்னு போடுவாங்க. நீங்களாம் அதெல்லாம் தகுதி இல்லாத தாங்க மாட்டீங்க அப்படின்ட்டு அந்த சமையல் மாஸ்டர் இருப்பார் பல்லாய் கண்ணாடி, ஐயா நான் போகிறேன் பார், பொடியும் பொருத்தமானவன் நீ போயிட்டு வா, அங்கே நடக்கிற சங்கீதத்தில் எனக்கு கூட சொல்லு அப்படின்பாங்க. அப்போ அதை விட்டுங்க அவன் மனைவிக்கு போய் சொல்லுவார் முத்துலட்சுமிகிட்ட, இந்தமாரி ஐயா நான் நினச்சிருக்கேன் நான் போயிட்டு வரேன் என்னை வாழ்த்துக்க அப்படின்னா. நீ போயிட்டு வாயா தடமா, எங்கள் அப்பா ஒன்னி கல்யாணம் பண்ணும்போதே பேர் பொருத்தம் பார்த்தாங்க, உன் பொண்ணு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் மருமன் உயிரோடு இருப்பான் ஐயா, நீ போயிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி தைரியம் போயிட்டு வரமா. இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, கார்கில் போரில் அவன் இருந்தாலும் அவன் அந்த பொண்ணு இவனோட கணவன் உயிர் போகாது. பூகம் வந்தாலும் அவன் உயிர் போகாது. சுனாமி வந்தாலும் போய் உயிர் போகாது. இந்த பொண்ணு இறக்கிறமைக்கு மட்டும்தான் அவன் இருப்பான். இதுதான் மாங்கலி பழம். ஒரு பெண்ணுக்கு மாங்கலி பழம் என்பது இதுதான். தொடர்ச்சியாக இது மாறி கூட இருக்கலாம். எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த பாதகஸ்தானம் மாரகஸ்தானம் இதெல்லாம் வேறாது. இதுக்கு ரூல்ஸ் வேற விதி மாற்றமே கிடையாது. எதையுமே பார்க்காதீங்க. மாத்தி 3 சுபர் இது மாத்தி பாருங்க. 6, 7, 8 3 சுபர்கள் தொடர்ச்சியாக இருந்தால் அதுக்குன்னு ஒரே இடத்துல 3 பேர் தான் சொல்றாதீங்க. எந்த தோஷமும் கிடையாது. கோடி தோஷம் வாழ்ந்துட்டான். ஏழையா இருந்தானா பாழையா இருந்தானா கல்யாணம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த பொண்ணை பண்ணிட்டு வந்துட்டு நீண்ட ஆயுள் 100 வருஷம் வரைக்கும் கணவன் மனைவி இருப்பாங்க. பொருளாதாரத்தில் ஓங்கி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, வந்துருவாங்க, மேலே வந்துருவாங்க. இது பெண்ணுக்கு மட்டும்தான், ஆணுக்கு கிடையாது. ஆமா, இப்ப கூட முன்னு சுபகரத்தை புதனையும் சொக்கறேன். இதுக்கு எதையும் பார்க்க தேவையில்லைங்க. 7ஆம் அதிபதிக்கு முன்னு சுபகரங்க, 7ஆம் பாவத்துக்கு முன்னு சுபகரங்க. அதெல்லாம் 12 யாருட்டு தான் துரோகி முர்முக்கு சட்டம் செல்லாத அங்க ஏத்துக்காதுங்க. தண்ணி ஒன்று 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி 2த்துக்கு சுபகத்தாரினா ஓகே. அது அடுத்ததானே. 2ஆம் அதிபதி இதே மாதிரி பார்த்துங்க. 11ஆம் அதிபதிக்கு இதே மாதிரி பார்த்துங்க. 11ஆம் பாவத்துக்கு இதே மாதிரி பார்த்துங்க. லக்னத்துக்கு இதே மாதிரி பார்த்துங்க. லக்னாதிபதிக்கு இதே மாதிரி பார்த்துங்க. 1000 தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணை. திருமணத்துக்கு எதை குறிக்கிறோம்? 2, 7, 11 லக்னாதிபதி. இந்த அதிபதியை நம்ம பிடிச்சிக்கணும். இவங்க சுபகிரகம் அப்படி இருந்துட்டாங்கன்னா அது நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும். இப்போ நிறைய எந்த பொருத்தம் இல்லாமல் இந்த மாதிரி அமைச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு எது பார்த்தீங்கன்னா செங்கல் சூளைக்கு பொண்ணு வேலைக்கு போயிடுச்சு. அங்கே மாப்பிள்ளை போகும்போது செங்கல் சூளையில் கல் உருவாக்கி காய வச்சு எடுத்து போய் அதுக்கு ஒரு ஆளுங்களை தலைமையில கல்ல துணியை போட்டுக்கிட்டு செங்கல் சூளை கல் போட்டுச்சா பொண்ணு பார்க்க போய்க்கிறான். ஆனால் அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அவங்க சாலையில் இருக்கிறாங்க. சாதத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா எப்படி, இந்த பிள்ளை கட்டிக்கப்பா, இந்த பிள்ளை நல்ல நேரம் பண்ணி பொழைச்சிக்கும். இன்னைக்கு 80 லட்சம் போட்டு வீடு கட்டிக்கிறான். எத்தனை லட்சங்க? 80 லட்சம் போட்டு வீடு கட்டிக்கிறான். மனைவிக்கு விதவிதமா நகை நட்டு செஞ்சு போட்டுக்கிறான். ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. செங்கல் சூடு வேலைக்கு போனீங்க ஒரு நேரத்தை பார்த்தீங்களா? எப்பவுமே 7ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், 2ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், 2ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், 11ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். 1 லட்சம் கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம். எதையும் சொந்த இந்த பேர் பொருத்தம் சாதகம் சம்பிரதாயம் எதுவுமே பார்க்காதீங்க. கோடி குட்டம் நிவாத்தார் பொண்ணு கொடுத்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம்.
இது அப்படியே ஆப்போசிட்டில் போட்டுக்குங்க. கோமதி 3 பாதம் இல்லை, 6 7 8ல். ஆமாம், சேர்த்து போட்டு இஞ்சி போட்டு சேர் இங்கே போட்டுருமா 6 7 8ல் சூரியன் செவ்வாய். அதில் அர்த்தம் 6 அங்கே செவ்வாய், அதனால ராகு. எத்தனை கோடீஸ்வரன் இருந்தாலும் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. சேர் இங்கே போட்டு உட்காந்து அப்போ சார் தான் இங்கே போட்டுக்கோங்க. எத்தனை கோடீஸ்வரன் 100 பவுன் போட்டாலும் சரிங்க, 200 பவுன் போட்டாலும் சரிங்க, கணவனை கொலை செய்ய தயங்க மாட்டாள். கணவனை கொலை செய்ய தயங்க மாட்டாள், கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டாங்க. இப்போ 7ஆம் பாவத்துக்கு முன்னே துலா லக்னம் 7ஆம் அதிபதி செவ்வாய், 2 சைடும் குருவும் புதன் இருந்தாலும் ஓகே. 7ஆம் அதிபதிக்கு முன்னு சொல்லுவார் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கீங்க. 7ஆம் அதிபதி வந்து ஐயா செவ்வாயா இருந்தா நீங்க அதையா பாக்குறீங்க. சரி அதை சாமி சேர்ந்த அருமையான பாயிண்ட். 7ஆம் அதிபதி சுபரோ அசுபரோ இருந்தாலும் முன்னும் சுபகரம் இருந்தாலும் ஏத்துக்குங்க. ஏத்துக்கங்க. அருமையான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டார் நம்ம நாகர்கோவில் மாணவர். அவருக்கு ஜோர ஒருத்தர் கைக்கு தட்டுறீங்க. கேளுங்க. இன்னைக்கு காலையில் எழுதணும்ல அந்த ஜாதகத்தோடு. ஆமாம், இப்ப இது செராஸ் கொடுக்குறேங்க. அவர் கேள்வி கேட்டது ஒரு ஜாதகம் போட்டுங்க. இதெல்லாம் செராஸ் வந்துடும். செவப்புல இல்ல இது ப்ளூ கலர்ல இருந்துச்சுங்க. இந்த மார்க்கு இதே கலர், அதுவும் இல்லை அதே மாதிரி இருந்துச்சு. துலா லக்னம் போடு, இல்லை பல தேதி போடு. இந்த ஜாதகம் மட்டும் செலக்ட் போட்டு கொடுப்போம். இப்போ அவர் பிரபாகரன் கேட்டார் இல்லையா, அருமையான பேண்டே இப்போ வந்துருக்குது. தீரடியா சரி சரி சரி. இது நாமக்கல். நீங்க விவரம் கேட்டீங்கன்னா அவங்க யூடியூப்ல போட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்குங்க. இல்லை நான் அதை கேட்டோம்னு சொல்லிட்டேன். அது மாதிரி முன்னாடி சொல்றேன் கேளுங்க. தமிழ்நாட்டில் சேலத்தை மையமாக வச்சுக்கிங்க. எந்த ஊரில் போட்டீங்கன்னாலும் சேலம் போட்டீங்கன்னா கிரகம் மாறவே மாறாது, லக்னம் மாறாது. தமிழ்நாட்டை மட்டும் மையமாக சேலம் வச்சுக்கிங்க நீங்கள். ஏன் என்ன காரணம்? லக்னம் மாறாது எந்த ஊரில் இருந்தாலும். என்ன காரணம் சொல்லி சுதேஷ்? ஆமாம், இல்லை முதல்ல சேலம் தான் சென்று இந்த பக்கம் இருந்தால் சூரிய உதயம் வருது. நீங்கள் சேலத்து மேலே எல்லா மேடம்போது சேலத்து மேலே பட்டுரும். எல்லா ஊர் மேலேயும் படுதில்ல, அது முதல்ல சேலத்தில் பட்டுரும். சூரிய ஒளிவு படுது இல்லைங்களா, நம்ம இந்தியா மேலே சூரிய உதயம் படும்போத முதல் சேலத்து மேலே பட்டுரும். அதனால தமிழ்நாட்டில் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ஒரே அடையாளத்தான் இருக்கும். ஆனால் வேறு மாவட்டம் போனீங்கன்னா மாறுதலாக இருக்கும். ஆனால் இந்த சேலத்து மட்டும் இப்படி போடலாம். 16/8/1972 10:20 AM. துலா லக்னம், துலா ராசி, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம். லக்னத்தில் சந்திரன், 3ல் குரு வக்கரம், 4ல் ராகு, 8ல் சனி, 9ல் சுக்கிரன், 10ல் கேது, சூரியன், புதன், 11ல் செவ்வாய். இதில் ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா ரிஷ்ப லக்னம், லக்னத்தில் குரு, அதுக்கு 2ல் செவ்வாய்,
கடகத்தில் கேது, சிம்மத்தில் சனி, தனுசுல புதன், மகரத்தில் ராகு, கும்பத்தில் சுக்கிரன், மேகத்தில் சூரியன், மேகத்தில் சந்திரன். இது நவமி சட்டம். இப்போ ராசி கட்டம் நவமி கட்டம் வந்தாச்சு. இப்போ இந்த திசா புத்தி இந்த விதிக்கு பொருந்தாது. எதுக்கு நாம் சொல்ல முடியும்னா இதெல்லாம் திசா புத்தியே வரவே தேவையில்லை. இப்போ இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க, நம்மகிட்ட பார்த்தோன்னு சொல்கிறோம். இந்த பொண்ணுக்கு யாரையும் திருமணம் செய்து கொடுக்காதீங்க, இந்த பொண்ணை எந்த ஒரு ஆணுக்கும் திருமணம் செய்து கொடுக்காதீங்க, விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். இந்த கோயிலுக்கு மாடு நேர்ந்து விடுவாங்கல்ல, ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கூட கோயில் நேர்ந்து விடுவாங்க. அது ஒரு ஆணையாட்டுன்னு தெரியும். எல்லா காட்டிலையும் மேயும். அதெல்லாம் போய் காட்டில் களை காட்டில் மேயிட்டோம், சோழ எந்த காட்டில் மேய்ஞ்சாலும் தொட்டு கும்பிட்டு போயிடுவான் காட்டுக்காரன். ஏன்னு கேட்டால் அது 1 ரூபா மேய்ஞ்சா 2 ரூபா அதிகம் உற்பத்தி ஆயிடுவாங்க எல்லாமே. அது புது மாடு, கடவுள் மாடு விடுவாங்க. அது போல் இதை நேர்ந்து விட்டுருந்தோம், இதை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இதெல்லாம் நாங்கள் கல்யாணமும் பண்ணியாச்சு, எத்தனை பேர் பொறுத்தோம் எல்லாம் பார்த்தாலும் கல்யாணம் பண்ணியாச்சுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க, பண்ணி கொடுக்காதீங்க. பண்ணி கொடுத்தா கேட்பாங்கல்ல, பண்ணி கொடுத்தா ஊருக்கு போயிடுவார் மருமகன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் ஊருக்கு போயிடுவார். மறு கல்யாணம் பண்ணுறாங்க, 3 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 3 கல்யாணம் போயிட்டார், 3 பேரும் போயிட்டார். எத்தனை திருமணம் பண்ணாலும் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள இங்கெல்லாம் போயிட்டு ஏறிடுவார், திருப்பி வாங்கிடுவார், இறந்துடுவார். ஓப்பனாக சொல்லலாம், இறந்துடுவார். இப்படி ஒரு பொண்ணை திருமணம் செய்தால் அந்த ஜாதகன் 6 மாதம் 1 வருஷத்துல இறந்துடுவார், இருக்க மாட்டார். இந்த தொட்டாவை இறந்துடுவார். என்ன காரணம்? இப்போ சாயர் ராம பிரபாகரன் கேட்டார் இல்லையா, 2ஆம் தேதி 7ஆம் தேதி ஒன்றா வந்தா, அது செவ்வாய் வந்து ராகுக்கு 6-8 இருந்தா 2 பேர்த்து அனுப்பிச்சிருக்கோம், ஒரே கொத்த சைடு. திருமணம் செய்யும் பொழுது 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதிக்கு இப்படி ராகு 6-8 இருக்கக்கூடாது. இது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அரசாங்கம் அவனுக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருவோம். ஆண் ஜாதகத்தில் இருந்தால் இதையும் நிறைய முறை சொல்லிக்கிறேங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ராகு செவ்வாய் 6-8 இருந்து 2 நட்சத்திராதிபதி பகையாயிட்டா என்னைக்காச்சும் ஒரு நாளே அரசாங்கம் தண்டனை உண்டு. ஷூட்டிங் ஆடுறது தான் ஆணுக்கு. பொண்ணுக்கு இப்படி இருந்து தாலி கட்டினா அதுதான் ஷூட்டிங் ஆடுறது. ஆனால் அந்த பொண்ணு சுட்டுரும். இந்த பெண்ணை திருமணம் பண்ணி 3 பேர் இறந்து போயிட்டாங்க. இனிமேல் ஆயிடுச்சுன்னா இனிமேல் பண்ணாதீங்க, இனிமேல் பண்ண மாட்டேன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போ வந்து 6 மாதம் நிறைய நம்ம ஜாதகம் தான் கல்யாணம் பண்ணி 2 மாதத்துல 3 மாதத்துல இறந்து போயிடுறாங்க ஆம்பளைங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தை இருக்குது, தப்பு இல்லை, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருக்குது. 2 மாதம் 3 மாதத்துல குழந்தை கரு இதுவாயிரும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு அந்த கல்யாணம் ஆனால் குழந்தை பார்த்தீங்க கிடைச்சிருக்கோம். இதில் 9ஆம் அதிபதி யாருங்க? புதன். புதன் என்ற நட்சத்திராதிபதி யாருங்க? அந்த கேது. இப்போ புதனும் கேதும் டச் ஆகக்கூடாது, ராகு டச் ஆயிடுச்சு. சனி 3ஆம் பாவையே பார்த்துருச்சு, பார்க்கக்கூடாது. இந்த பொண்ணுக்கு குழந்தை பார்க்காது, குழந்தை பார்த்தீங்க கிடையாது. புதனுக்கு வந்துங்க கேது ராகு டச்சே ஆகக்கூடாது. இந்த கேது என்ன நட்சத்திரத்தில் இருக்குதுங்க? குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த குரு யாரோட நட்சத்திரத்தில் இருக்குது? கேதோட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த கேதும் குருவும் 6-8 போயிடுச்சு. அப்ப இந்த குரு அந்த 6ஆம் பார்வையை தான் பார்க்கும். 6-8 பார்வை தான், அது பொல்லாத பார்வை தான். எந்த கிரகத்துக்கு 6-8 பார்வை பொல்லாத பார்வை, புத்தம் பாக்கி இல்லாத பேர். அதே மாதிரி சுக்கிரன் அவர் யாருடைய நட்சத்திரம்? ராகு காலில் இருக்கிறாருங்க. அந்த ராகும் சுக்கிரனுக்கு 6-8. 9ஆம் அதிபதி 6-8, லக்னாதிபதி 6-8, 2 7ஆம் அதிபதி 6-8. ராகு எத்தனை 6-8 கொடுக்குதுங்க? இந்த ராகு பாருங்க, சுக்கிரன் 6-8, செவ்வாய் 6-8, குருவுக்கு 6-8 புதன், சூரியன், கேது.
இந்த குரு வந்து கேதா எடுத்துக்கணும். அதே போல சுபகிரகங்கள் சொந்த வீட்டில் வக்கரம் பெற்றால் பலனை கொடுக்காதுன்றாங்க. நீசம் வகையான வீட்டில் வக்கரம் பெற்றால் நன்மை செய்யும். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. சுபகிரகங்கள் சொந்த வீட்டில் வக்கரம் பெற்றால் பலனை கொடுக்காது. நீசம் பகை வீட்டில் வக்கரம் பெறலாம். நீசம் பகை வீட்டில் வக்கரம் பெற்றால் நல்லா இருக்கும். மற்ற வீடு சொந்த வீடு இல்லாம வேற வேணா போகலாம். ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது எவ்வளோ விதியை நம்ம கடைப்பிடிக்கணும். சில விதிமுறை இருக்குது. சுபகிரகங்கள் 6, 7, 8 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், 2ஆம் அதிபதி முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், 11ஆம் அதிபதி முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், லக்கணத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், ராசிக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள், இதெல்லாம் தோஷமே கிடையாதுங்க. இதெல்லாம் தோஷமே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம இந்த பேர் பொருத்தம், செவ்வாதோஷம், நாகதோஷம் அங்கெல்லாம் கிட்டவே போகக்கூடாது. அந்த பொண்ணு இருந்தால் போய் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அப்போ நாம் பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுங்க. ஆனால் மக்கள் மனதில் வந்து வேற விதமாக நெகட்டிவாக பிடிச்சிக்கிட்டான் அன்னைக்கு நாடெல்லாம். செல்லாதுங்க. 3 பேர் சொல்ல வளர்ப்புற சந்திரன் இருந்தால் ஓகே. அவர் சுபர் தானே. அப்புறம் என்ன? வளர்ப்புற சந்திரன் சுபர் தான். சுபர் தான். அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க. அதான் நம்ம திரௌபதி முர்முக்கு சட்டம் செல்லாதுங்க. அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் முடிச்சிடலான்னு தான் எண்ணம். அதுக்கு என்ன திசைபுத்தியும் தேவையில்லைங்களா? ஆனா நீங்க கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தான். அது திசைபுத்தியில காட்டுறேன், நான் காமிக்கிறேன். ஆனா இந்த ஃபார்முலா வந்து திசைபுத்தி செல்லாதுங்க. இல்ல அது வந்துங்க செவ்வாய்க்கு எண் 3. இல்ல ஃபண்டமெண்டல் இது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு. ஒரு 6 மாசம். இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியனுக்கு 5, 9 சனி செவ்வாய் இருந்து 7ஆம் அதிபதி பலம் இழந்து சுபர்கள் பார்வை இல்லாமல் இருந்தா தாலி கட்டினா மற்ற நாளே முடிஞ்சிருவோம். சூரியன் எடுத்துட்டு வந்து பேப்பர்ல ஒரு 4 நாள் ஒரு செய்தி பார்த்தேன். திருமணம் ஆகிருக்கு, 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு சீர்வரிசை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு போயிடுவாங்க. போயிட்டு அங்கெல்லாம் அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் கழிச்சுட்டு லிங்கி கட்டிட்டு துண்டு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்று பேசிட்டு இருக்கிறார். மரத்துக்கிட்ட இவர் நின்று பேசிட்டு இருக்கிறார். மரம் பின்னாடி இவர் பேசிட்டாரு. நீங்கள் என்ன மாரி யான்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பின்னாடி இருக்கிறத குழந்தையா பாருங்க, சின்ன பிள்ளைங்களாம் மாமக்கிட்ட விளையாடு வாங்கலாம் சொன்னாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மேலே யாரே தடவுறது அந்த பிள்ளைங்க வருதுங்க, நீங்கள் உஷாராகிங்கிறாங்க. தப்புன்னு தரணும். அடிச்ச மண்டல அடிச்சோன்னு அவுத்துலேயே ஸ்பாட்ல ஏதோ ஒரு இடத்துல சூரியன் போடும். ஒரு ஏதோ ஒரு இடத்துல சிவப்பு கலர்லேயே போட்டு அதுக்கு அஞ்சலை சனி போடு. அஞ்சலை சனி 9 சூரியன். ஒன்று போல சின்ன 9 செவ்வாய் போடு, மகரத்தில் போடு. இப்படி இருந்துங்க 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டு இருந்தால் இதெல்லாம் பெண்ணுக்கு தான். அது ஏதோ ஒரு லக்கணம், எந்த லக்கணம் தான் சரிங்க. 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டு இருந்தால், 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருந்தாலும், 6, 8, 12 பகை நீசம் பெற்று இருந்தாலும், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8 பகை நீசம் பெற்று இருந்தாலும், இப்படி ஒரு பெண் இருந்து திருமணம் பண்ணா 1 நாள் 2 நாள் அதுக்கு என்ன பாட்டில் சொல்லிக்கிறாங்கன்னா, காலையில் திருமணம், மாலையில் மரணம். இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, இது ஒரு பெண்ணு ஜாதகம் ஆகுது. அம்மிக்கல்ல இந்த பொண்ணு குனிஞ்சு அம்மிக்கல்லை தொட்டுக்கிட்டு இந்த பொண்ணு தாலி கட்டிட்டா அம்மிக்கல் சுக்கு நூறா போயிருமா. அதே தான் விஜயகனி தோஷம் தான்.
அது எந்த லக்கணமா இருந்தாங்க ஐயா இப்ப இது இந்த சூரியன் சங்கை வந்து நீங்க திரிகோண சேர்க்கை இதே வந்து ஒரே ராசியில இருக்கிறாங்க ஒண்ணுல இருந்து செல்லாதுமா ஒரே ஒண்ணுல இருந்து ஒரே செல்லாது ராசியில இருந்தா இல்ல. ஒண்ணு சொன்னாலதான் இந்த தோஷம். அது எந்த லக்கணமா இருந்தாலுங்க இப்படி இருந்து லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி தலைவனை பெற்றிருந்தால் விசக்கணி தோஷம் வந்து இதுதாங்க. 7ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்வாங்க. எந்த லக்கணமா இருந்தாலும் 7ஆம் பாவம் தான். இப்போ உதாரணமா துலா லக்கணம் இல்லை, துலா லக்கணம் பண்ணி இந்த வந்துருவாருக்காரங்க. மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், குரு வந்துருவார். அந்த குரு போய் நல்ல இடத்துல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிரும். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் கணவனை அனுப்பிச்சுடுவாங்க முன்னாடி, அதுவே. ஆனால் 7ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்தா கல்யாணம் ஆகும். குரு வரணும், குழந்தை வீட்டிலே இருக்கும். கொஞ்ச நாள் அந்த மேலே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்போ போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் கணவர் போய் செஞ்சுருவாங்க. அதேமாரி ஒரு பெண் ஜாதகத்தில் இதை குறிச்சிங்க, இதில் அந்த குறிப்பில் கொடுத்துருக்கோம்னா அந்த நோட்ஸ் அந்த புக்கில் இருக்குது. எந்த லக்கணத்துக்கும் 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது. அப்படி அஸ்தங்கம் பெற்றால் பெண்ணுடைய ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அந்த கணவன் என்ன கிரகமோ அந்த கிரகத்துக்கான திசை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு மேலே போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. நான் சொல்லி விவரமே சொல்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்குமே வச்சுக்கிங்க, ரெண்டுமே இது ரெண்டையும் பண்ணணும். 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது. மிதன லக்கணங்க 10ல் குருவும் சூரியனும். சூரியன் குரு வந்து அஸ்தங்கங்க, இதை நோட் பண்ணிக்க. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் பெறக்கூடாது. அஸ்தங்கம் பெற்றால் அந்த என்ன கிரகமோ அந்த கிரகங்களுடைய திசையை வருஷம் தான் கணவன் மனைவி இருக்கிறாங்க. 4ஆம் நிலை ஆந்திராவில் ஒட்டி அந்த ஊருக்கு வந்து ஒரு 4-5 பேர் அஸ்தம் பெற்ற கிரகத்தோட அதான் நான் சொல்றேன். அப்படியே அப்படி எழுதி இதை மட்டும் எழுதி. 7ஆம் அதிபதி ஆணோ பெண்ணோ சூரியனோட அஸ்தங்கம் பெறக்கூடாது. அஸ்தங்கம் பெற்றால் அந்த கிரகத்துக்கு என்ன திசையோ அத்தனை வருஷம் தான் இருப்பாங்க. இதை எழுதிங்க. நான் சொல்றேன், மிதுன லக்கணம் 7ஆம் அதிபதி குரு சூரியனோட சேர்ந்து 10ல் அஸ்தங்கம். உங்கள் வீட்டுக்காரம்மா கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு விட்டுட்டு ஊருக்கு போய் வச்சிருக்காங்க. ஆமாங்க, ஊருக்கு போய்க்கிறாங்க. எப்போ வருவாங்கன்னு கேட்டாங்க. ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போனால் வரமாட்டாங்கன்னு. அது வராத ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு. இல்லை வருவாங்க, வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னாரு. 2 பேர் பேசும்போது பக்கத்தில் கூட வராங்கன்னு அவர் சொல்லிட்டார். அவருக்கும் சொல்லிட்டாரு, ஊருக்கு போய்ட்டு வரமாட்டேன் விட்டுறேன். ஐயா அந்த அம்மா இவர் கல்யாணம் ஆகி 17ஆவது வருஷம் இறந்து போச்சுங்க. குருவா இருந்தா 17 வருஷம், சனியா இருந்தா 19, புதனா இருந்தா 17, சுக்கரனா இருந்தா 20. இதெல்லாம் அஸ்தங்கம் தரும். செவ்வாய் இருந்தா இவ்வளவு தாங்க. அந்த கிரகத்தினுடைய வருஷம் தான் கல்யாணம் ஆகியிருப்பாங்க, அது மேல இருக்க மாட்டாங்க. நல்லா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்துக்கணும். மக்கள் மனதில் வந்து செவ்வாய் தோஷம், நாக தோஷம், கஸ்தர தோஷம், 10 பொருத்தம், 9 பொருத்தம் சாயப்பட்டு வாங்கிட்டு அவங்க சொல்லி சொல்றாங்க, எங்க பிள்ளைக்கு நாக தோஷங்க, செவ்வாய் தோஷங்க. போன வாரம் ஒரு அம்மா 1 மணி நேரம் யோனி கொடுத்த கிளாஸ் எனக்கு எடுத்து 1 மணி நேரம் அந்த அம்மா யோனி கொடுத்த கிளாஸ் எனக்கு எடுக்குது. அதில் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதை பார்த்து கல்யாணம் பண்ணி மனிதன் வாழ்க்கை சிறப்பதே இல்லை. இந்த கிளாஸ்ல நீ வந்திருக்கிறீங்க இல்லையா, இது உலகப்புள்ள போகுதுங்க. போட்டோம், இது ஒண்ணுமே கிடையாதுங்க. நாம சொல்லக்கூடிய முறையில கல்யாணம் பண்ணி வச்சா அந்த ஆணும் பெண்ணு 50 ஆண்டு காலம் குடும்பம் நடத்தியே தீரணுங்க. இதை மறுக்கிறதுக்கே கிடையாது, மறுக்கவும் முடியாது. அப்ப இது இப்ப இந்த நம்ம கோயில்பட்டி தங்கப்பாடி மேடையில் பேசுவார், எப்படி இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து அவர் கிண்டல சொல்ல. செவ்வாய் தோஷம், நாக தோஷம், 10 பொருத்தம் இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப நாம சொன்ன விதிமுறையில எடுத்து பார்த்து கல்யாணம் பண்ணா
கோயில்படி தங்கப்பாண்டி சொன்ன மாதிரி இது எப்படி இருக்கு, இதுதான் கிடைக்கும். 50 ஆண்டு காலம் கல்யாணம் பண்ணி கணவன் மனையை படிப்பாங்க. இதுதான் உண்மை. இப்போ நமக்கு அது தேவையே இல்லை. ஆனால் உங்களை விடமாட்டாங்க. இப்போ அவர் சொன்னதில்ல, எனக்கு யோனி பொருத்தம் எடுத்து கொடுத்துட்டாங்க, எனக்கு செவ்வாய் தோசை 4 தோசை வளையும் கிளாஸ் எடுக்கிறாங்க. அதையும் கையில் வச்சுங்க. வச்சுட்டு இதை பார்த்துட்டு இந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா, 3ஆம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா, 5ஆம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா, பெண்ணாக இருந்தால் 9ஆம் அதிபதி பலவீனப்பட்டிருக்குதா, 2 ஜாதகத்தை இணைச்சி இந்த முறையில் பலமாக இருந்தால் நம்ம சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த முறையில் சொல்லவே சொல்லக்கூடாது. அதை சொன்ன ஃபெயிலியர் ஆகிடுவாங்க அவங்க. திருமணம்னா அது ஒன்றும் வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. ஆண் ஜாதகத்துலையும் பெண் ஜாதகம் 2 ஜாதகத்துலையுமே செவ்வாய் நீசமாக இருந்தால் இப்போ வந்து 2 ஜாதகத்துலேயும் நீசமாக இருக்கிறதுனா செவ்வாய் அப்படின்னு கேட்டுருக்கீங்கல்ல. அந்த காலத்தில் சொன்னாங்க பெண்ணுக்கு செவ்வாய் நீசம் தரக்கூடாது, ஆணுக்கு சுக்கிரன் நீசம் தரக்கூடாது. மகர லக்கணம் சுக்கிரன் கன்னியில் நீசம், கல்யாணம் பண்ணி குடும்ப குடியும் நல்லா பிடிக்கலாம். பெண்ணு துலா லக்கணம் 7ஆம் பாவத்தில் செவ்வாய் நீசம், கல்யாணம் ஆகி நல்லா குழந்தை குட்டியோட பிடிக்கிறாங்க. 7ஆம் அதிபதி நீசம் ஆகுதுன்னா பெருசு இல்லைங்க. அவன் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கும். இப்போ துலா லக்கணத்துக்கு செவ்வாய் நீசங்க, விசாகம் 4ஆம் பாதத்தில் இருந்தால் அது புண்ணியம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. கடகத்திலே தான் புனர்பூசம் 4ஆம் பாதம் குருவா மாறி அது உச்சமாயிரும். கோடி நிவர்த்தி தோஷம் வேண்டாம்.